அடுத்து மீண்டும் இணைகின்றார் விவேக சிந்தாமணி 6வது பாடலோடு தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக தந்து கொண்டிருக்கின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்ஜெல்லாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து இன்று 6வது பாடல். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 6. அற்பர் இயல்பு. கதிர்பெரு சென்னல் வாட கார்குளம் கண்டு சென்று கொதிதிரை கடலில் பெய்யும் கொள்கை போல் குவளையத்தே மதித்தனம் படைத்த பேர்கள் வாடினோர் முகத்தை பாரார். நிதிமிக படைத்தோர்க்கு ஈவார், நிலையிலார்க்கு ஈயமாட்டார். அற்பர் இயல்பு. கதிர்பெரு சென்னல் வாட கார்குளம் கண்டு சென்று கொதிதிரை கடலில் பெய்யும் கொள்கை போல் குவளையத்தே மதிதனம் படைத்த பேர்கள் வாடினோர் முகத்தை பாரார். நிதிமிக படைத்தோர்க்கு ஈவார், நிலையிலார்க்கு ஈயமாட்டார். மேக கூட்டம் கதிரையுடைய நெற்பயிர்கள் வாடுவதைக் கண்டும் அப்பயிரிடையே மழையை பெய்யாமல் எழுகின்ற அலைகளை உடைய கடலிலே சென்று பெய்யும். அதுபோல இவ்வுலகத்தில் உயர்வாக மதிக்கத்தக்க செல்வம் உடையவர் வறுமையால் வாடியவரின் முகத்தை பார்க்க மாட்டார். மிகுதியாக செல்வம் படைத்தவர்க்கே அளிப்பர். வாழ்வில் செல்வம் இல்லாமையால் நிலையற்றவர்க்கு அளிக்க மாட்டார். மீண்டும் பாடலை பார்ப்போம். அற்பர் இயல்பு. கதிர்பெரு சென்னல் வாட கார்குளம் கண்டு சென்று கொதிதிரை கடலில் பெய்யும் கொள்கை போல் குவளையத்தே மதிதனம் படைத்த பேர்கள் வாடினோர் முகத்தை பாரார். நிதிமிக படைத்தோர்க்கு ஈவார், நிலையிலார்க்கு ஈயமாட்டார். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகள் ஐயா. தினந்தோறும் சீவக சிந்தாமணியிலிருந்து ஒவ்வொரு பாடலாக தந்து கொண்டிருக்கின்றீர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.